ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேம். இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா போக்கிமான் ஸ்வாட் அண்ட் ஷீல்டு பார்ட் தான் யூஸ் பார்க்க போகிறோம். இந்த கேம் பிளே நான் ஃபஸ்ட்டு பார்ட் போட்டிருப்பேன். அதுக்கு என்ன ஆச்சுன்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம போட்டிருப்பேன். ஆக்சுவலாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தேன். யூடியூப்பில் போடும்போது வாய்ஸ் அப்படியே கட் ஆகிடுச்சு. அதனால தான் சரி போட்டமே டெலிட் பண்ண மாட்டேன். இனிமேட்டு நான் கண்டிப்பாக வாய்ஸ் ஓவர் போடுறேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம ஸ்டார்டராக என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஸ்கோர்பின் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபயர் டைப்பு. ஏன்னா போக்கிமான் ஹார்ட் கோல்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம்னா ஸ்டார்டர் வாட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் இதில் ஃபயர் டைப் யூஸ் பண்ணலாம்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு, நம்ம கிராஸ் இல்லாமல் ஃபயர் இல்லாமல்னு. ஓகே ஃபயர் எடுத்துடலான்னு சொல்லி ஃபயர் எடுத்துட்டோம். கைஸ் நம்ம போகிறோம். போக நிறைய பேர் விளையாண்டே இருப்பாங்க கைஸ். ஏன்னா நம்ம ட்ரைனிங் கொடுக்க நம்ம லெவல் அப்கிரேட் ஆகணும். அப்போ தான் நம்ம ஜிம் பேட்ச் தான் ஜெயிக்கணும். இன்னும் ஒரு ஜிம் பேட்ச் கூட ஜெயிக்கல. அதுக்குள்ளே உண்மையாக விளையாட மாதிரி கைஸ் இந்த கேமு. அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த முடிச்சிடலாங்க கைஸ். அப்போ தான் தொல்லை பண்ணிட்டே இருக்கானுங்க. ஒரு எம்பரு ஃபயர் டைப் ஆளாவளி எம்பர் கற்றுக்கிட்டு கைஸ். எம்பர் கூட கைஸ் இன்னும் கொஞ்சம் தான் எம்பர், அவ்வளோதான் கைஸ். குயிக் அட்டாக் போட்டு முடிச்சாச்சு. ஓகே கைஸ், நம்ம ஸ்கோர் பண்ணி லெவல் 9 வந்துடுச்சு. ஓகே கைஸ், நம்ம இப்போ போயிட வேண்டியது தான். போன டைமே நம்ம ஒரு ஃபயர் டைப் ஒன்று பிடிச்சிருக்கோம். ஃபயர் டைப் இருக்கும்போது நம்ம அது ஃப்ளைங் டைப் ஒன்று பிடிச்சிருப்போம். அது அது எவால்வ் ஆச்சுன்னா டார்க் அண்ட் ஸ்டீல் நினைக்கிறேன் கைஸ். ஃப்ளையிங் அண்ட் ஸ்டீலாம் டார்க் அண்ட் ஸ்டீல் தெரியல கைஸ். எவ்வளோ மாதிரி பார்த்துக்கலாம். இதில் நான் நிறைய போக்கிமான் பிடிப்பேன். ஆனால் எதுவுமே பர்மனெண்ட் இல்லை கைஸ். ஸ்கோர் பண்ணி மட்டும்தான் பர்மனெண்ட்டு. நான் போக்கிமான் போக எனக்கு பிடிச்ச போக்கிமான்லாம் பிடிச்ச என் டீமில் வச்சுப்பேன் கைஸ். ஆனால் எதுவுமே பர்மனெண்ட்டு கிடையாது. ஸ்கோர் பண்ணி மட்டும் தான் பர்மனெண்ட்டு. போக ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் போக்கிமான் யூஸ் பண்ணு, அப்போ நான் போட்டுருவேன். பாருங்கள் ஸ்பீடெலாம் வச்சுருக்கானுங்க. ஓகே வாட்டர் டைப் வேறு எதுக்கு அது தெரிஞ்ச வாட்டர் கன் கற்றுக்காதுன்னு நினைக்கிறேன். நேரத்துக்கு நினச்ச மாதிரியே அது வாட்டர் கன் கற்றுக்கல. அதனால தான் யூஸ் பண்ணவே இல்லை. டக்குன்னு நம்ம முடிச்சிடலாம். ஐயோ யூஸ் நம்ம டக்குன்னு முடிச்சிருக்கணும் இங்கே ஸ்பீடு. இதில் எனக்கு பிடிச்ச பயமான கிடச்சி நான் கண்டிப்பாக பிடிச்சிப்பேன். பிடிச்சி எவால்வ் வேறு பண்ணணும். போகத்தும் வந்துகிட்டே இருக்கானுங்க கைஸ். அடுத்த பேட்டில் நம்ம போயிடலாம். எவால்வ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை ப்ரோ. ஆனால் நம்மளுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். எப்போ தான் எவ்வளோவும் இப்போ தான் போக்கிமான்லாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு எவால்யூஷனும் பவர் அப்கிரேட் ஆகிட்டா போகும். அது எனக்கு ஆர்வமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த கண்டிப்பாக நான் இதில் ஃபயர் டைப் இதில் ஒரு ஃபயர் டைப் நிறைய போக்கிமான் இருக்குது. ஆனால் நான் இந்த ஸ்கோர் பண்ணி சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அது நல்ல சாய்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். போக போக பார்க்கலாம். நம்ம ஸ்டார்டர் நமக்கு எப்படி அமையுதுன்னு. வைக்கப்பட்ட பேட்டில் வந்துகிட்டே இருக்குது கைஸ். போனதுலேயே நம்ம இன்னொரு போக்கிமான் பிடிச்சிருப்போம். அதுதான் ரோகிடி. என்னை கேட்டால் இது ரொம்ப ஒரு ஃப்ளைங் டைப் ஒரு ரீஜனாக கம்பல்சரி ஒரு பெஸ்ட்டு ஃப்ளைங் டைப் இருக்கும். ஆக மொத்தம் இந்த ரீஜன் ஸ்வாட் அண்ட் ஷீல்டில் இதுதான் பெஸ்ட்டு ஃப்ளைங் டைப்பு. ஆனால் எல்லா டைம்லேயுமே ஃப்ளைங் டைப் கேட்டால் நல்ல சாய்ஸாக இருக்காது. நான் இதை டெம்ப்ரேட் தான் வச்சுருக்கேன். போக எனக்கு எந்த இதில் யூஸ் ஆகுதோ அந்த இதில் நான் வச்சுருப்பேன். ஒரு வேளை யூஸ்ன்னு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக இதை எடுக்க மாட்டேன், தூக்கி போட்டுருவேன். தூக்கி போட்டு மீன்ஸ் அப்படியே வச்சுருப்பேன். தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலான்னு. கண்டிப்பாக எலைட் 4 யூஸ் பண்ணும்போது எலைட் 4 டிஃபீட் பண்ணுறதுக்கு இது சுத்தமாக யூஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தெலகிஸ் இது யூஸ் பண்ணுறாங்க. ஓகே நம்ம ரைவல் வந்துட்டான். நம்ம சாம்பியன் அங்கே இருக்கார். இவர் நம்ம தோக்கடிச்சா தான் நம்ம சாம்பியன் ஆக முடியும். சாம்பியன் பக்கத்தில் ப்ரொஃபஸரும் இருக்கார். கேம் ரோமேன் கேமாக இருந்தாலுமே இது ஒரு நல்ல கேம். ஆக மொத்தம் ரோமா கேம்லாம் ஒரு சில நல்லா இருக்காது கைஸ். இது பெஸ்ட்டு ரோமா கேமில் இதுவும் உங்களுக்கு இன்னும் நிறைய ரோமா கேம் வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த கேம் போய் போட்டுடுறேன். அப்புறம் இந்த வீடியோ வரும்போது இன்றைக்கி ஈவினிங்கே போக்கிமான் ஹார்ட் கோல்டு வீடியோ பார்ட்டும் வந்துடும். இந்த வீடியோ தர ரெஸ்பான்ஸோடு ஹைட் கோல்டுக்கு அதிக ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அது ஏன்னு தெரில கைஸ். இதோட அந்த கேம் நிறைய விரும்பினா போல் ரைவல் நம்ம பேட்டில் போட்டுடலாமா? இந்த பேட்டில் நம்மளை ஸ்ட்ராங் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம ரைவலோட ஃபஸ்ட்டு மேட்ச் இதுதான். ஃபஸ்ட்டு மேட்ச்சே சும்மா அவனுக்கு செதற விட்டுறணும் கைஸ். ஓகே மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே அவனும் 2 போக்கிமான் வச்சுருக்கான், நம்மளும் 2 போக்கிமான் வச்சுருக்கோம். ஈக்குவலாக இருக்குது. ஓகே கைஸ், இது ஒரு நார்மல் டைப் போக்கிமான் தான், பிரச்சனையே இல்லை. எம்பர் யூஸ் பண்ணோம். அது ஓகே 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 நம்ம பேர் ஹெச்பி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓய்யோ 7 GB எம்பர் அப்பா. ஓகே கைஸ், இது அவன் கிராஸ் டைப் போக்கிமான் தான் யூஸ் பண்ணுறான். இருந்தாலும் நம்மளுக்கு ஹெச்பி 7 தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்லைன்னு சொல்லி நம்ம ரோக்கிடாவே எடுத்துட்டோம். ஓகே ஓகே வந்துருச்சு கைஸ். ஓகே அவன் டேக்கிள் பண்ணிகிட்ருக்கான். கைஸ் நம்ம கொஞ்சம் டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அவனை போட்டோம், டேக்கில் போட்டு நம்மளும் அட்டாக் பண்ணுறான் கைஸ். இன்னும் கொஞ்சம் நம்ம திரும்ப அட்டாக் அவன் டேக்கில் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அவன் லீஃப் பிளேட் யூஸ் பண்ணலாம் கேசினா லீஃப் பிளேட் வந்திருக்கும். இருந்தாலும் ஃப்ளைங் டைப்புக்கு லீஃப் பிளேட் அவ்வளோ பக்காவாக இருக்காது. அது ஹெச்பி அவ்வளோ குறையாது. 4 ஹெச்பி ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம தோக்கடிச்சிருப்பான். நம்ம அவனை தோக்கடிச்சிட்டாங்க கைஸ். ஒரு வேளை நம்ம ஈஸியாக தோக்கடிச்சிட்டோன்னே.
அப்புறம் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணி வந்து புதுசாக மூவ் கற்றுக்கிச்சு டபுள் கிக்கு சம்மூவ் நம்ம க்ரோத் தேவையில்ல அது தூக்கிட்டு நம்ம டபுள் கிக் போட்டாச்சு. டபுள் கிக் வந்து ஒரு நல்ல மூவ் தான், ஆனால் வந்து அது எவ்வளோ நல்ல மூவ் இப்போதைக்கு அது அவ்வளோவா யூஸ் ஆகுது நம்மளுக்கு. ஓகே அவன் வந்து தோற்றது பையன் வந்து தோற்றுக்கிட்டான். சாம்பியனே பார்த்து ஆஸ்ட்டு போயிட்டார். சாம்பியனை ஒரு நாள் நம்ம தான் ஓடிக்க போகிறோம் கேஸ். இந்த கேமோட சாம்பியன் எடுத்து ஓடிக்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இது என்னோடய ஃபேவரட் ரோம் ஹேக் கேம்னு நினைக்கிறீங்க. உங்களோட ரோம் ஹேக் கேம் எது ஃபேவரட்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. என்னென்னு இவர் தான் இந்த ஆல் டைம் வந்து பெஸ்ட்டு ட்ரெயினர்னு சொல்கிறாங்க. என்ன தான் பெஸ்ட்டு ட்ரெயினாக இருந்தாலும் நம்மக்கிட்ட அவ்வளோ நிற்காது. இவங்க வந்து தோற்று பெஸ்ட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்ச இவர் தான் வந்து அவர் தம்பியை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி 8 ஜிம் பேட்ச்சு அந்த 8 ஜிம் ஜெயிச்சா தான் 8 ஜிம் பேட்ச் கிடைக்கும். அதுமாதிரி 8 ஃபார் பின் ஃபிட் பண்ணால் இந்த கேம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் கேஸ். இதுவும் நிறையா இருக்குது. இதோட வந்து இது வந்து ஜிபிஐ இதோட கொஞ்சம் கிராஃபிக் வந்து அப்டேட்டடாக வந்து டிஎஸ் கேம்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம ஹீட் கோல் வந்து வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்கலாம் மறக்காம திரும்பி பார்த்துருங்க. அதுவும் நல்ல கேம் ப்ளே தான் கேஸ். இவங்க வந்து கிட்டத்தட்ட இவங்க ப்ரொஃபஸர் மாதிரி தான். இவங்க வந்து ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் நினைக்கிறேன். போகிமான் சீரிஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸ்வார்ட் அண்ட் ஷீல்டு வந்து நல்ல சீரிஸ் தான் கேஸ். இருந்தாலும் வந்து ஆஷை மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக காமிச்சிருந்தா இந்த சீரிஸ் இன்னும் சூப்பராக வந்திருக்கும். இதான் வந்து கடைசியாக அது ஆஷ் ஜெயிக்கும் ஒரு நல்லா இருந்துச்சு சீரிஸு. கடைசியாக வந்து ஓகே எல்லாம் கிளம்பிட்டாங்க. நம்ம என்ன பண்ணலாம், இங்கே சுற்றலாம். சரி இங்கேருந்து வெளியே கிளம்பலாம் கேஸ். ஃபஸ்ட்டு இங்கே தெரிஞ்சு ரொம்ப நாளாக தெரிஞ்சுட்டு இருந்தேன் கேஸ். நான் வந்து ஒரு போக்கிமான் கிளம்பிக்கிறது இதுதான் கேஸ். போக்கிமான் இந்த ரீஜன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு வாட்டர் டைப் தேவை. அதனால் வந்து சியோல்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து இதுவும் வந்து பர்மனெண்ட் கிடையாது கேஸ். இதே நம்மக்கிட்ட ஒரே இல்லை 4 லெவல் தான் இருக்குது. டக்குன்னு நம்ம வந்து பிடிச்ச லெவல் போட்டு இங்கே போக்கிமான் இங்கே போக்கி பால் அடுத்தது போகலாம். 4 போக்கி பால் தான் இருக்குது. டக்குன்னு ஃபஸ்ட் லெவல் நம்மளுக்கு லக் அடித்த மாதிரியே வந்து ஃபஸ்ட்லேயே வந்து கேட்குச்சு கைஸ். இந்த சியோடர் வந்து இது எவால்வேஷன் ஆனால் வந்து ஒரு நல்ல போக்கிமான் தான். இதில் வந்து நம்ம டீமில் இருக்குமான்னு கேட்டால் தெரில. ஆனால் வந்து நம்ம டீம் வந்து ட்ராகோபட் கோஸ்ட் அண்ட் ட்ராகன் டைப் அந்த போக்கிமான் கிடச்சா நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து இந்த ரீஜனில் இந்த பெஸ்ட்டு ட்ராகன் டைப் தான் கைஸ். அது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணால் அந்த நல்ல ட்ராகன் டைப் ட்ராகோபட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிடச்சா யூஸ் பண்ணிடலாம். கைஸ் நான் வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சிட்டி போகிற டைம் வந்தாச்சு. நம்ம போயிடலாம். வெளியே வந்தாச்சு நெக்ஸ்ட் சிட்டி. ஓகே நம்ம வந்து போயிடலாம். ஓகே கேஸ் நம்ம இந்த இடத்துல தான் அதெல்லாம் நம்ம இன்னொரு போக்கிமான் பிடிக்க போகிறோம் கைஸ். என்ன போக்கிமான் நீங்களே பார்ப்பீங்க. ஃபஸ்ட் நஜ்ஜா இருக்காங்க நம்ம போக்கிமான்லாம் பிடிச்சிக்க முடியாதுக்கு. ஓகே வந்துட்டு பேசினா வந்து ஓகே பேசலாம் கேஸ். பேசுறதுன்னு போக்கிமான் வந்துச்சு லெவல் 1 இருக்குது. அநியாயத்துக்கு லெவல் போக்கிமான்லாம் இருக்கேடா. நான் ஃபஸ்ட் நினச்சிங்களா லெவல் 1 இருக்கே இந்த இடமே வேஸ்ட்டு போல் நம்மளால் பண்ண முடியாதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் 2 வந்துச்சு. இங்கே இடத்துல வந்து லெவல் 16 வரைக்குமே 11 நம்ம போக்கிமான் 11-12 தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து 11, 14, 15 போக்கிமான் இங்கே இருக்குது. அந்தளவுக்கு இந்த இடம் வந்து நாளைக்கு ஆனால் வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அடுத்து நம்ம வந்து அன்சைடு போக வேண்டியது. அன்சைடு போய் வந்து இவன்ட்டு பேச வேண்டியதான். இவன்ட்டு பேசினா நமக்கு என்ன யூஸ்ன்னு கேட்பீங்க. இவன்ட்டு பேசி என்னென்ன போக்கிமான் அவன் சொல்லிட்டான். அது யூஸ் பண்ணி நான் வந்து ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் போட்டேன். டக்குன்னு பார்த்தா ஒரு ஸ்டிக் மாதிரி இருந்துச்சு. அதில் போனால் இந்த போக்கிமான்லாம் வந்துச்சு டைனமிக் போக்கிமான். அதையும் பிகாச்சு கஷ்டப்பட்டு டிஃபீட் பண்ணிட்டு நம்ம ஒரு பிகாச்சும் பிடிச்சாச்சு கேஸ். இப்போ நம்ம டீமில் வந்து ஒரு பிகாச்சும் இருக்குது. இப்போ நான் பிகாச்சு பிடிச்சோன்னா இப்போ ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இதுக்கிட்ட நான் வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நான் விளாண்டேன் கேஸ். அதான் வந்து ஸ்பீடாக வந்து விட்டேன். ஏன்னா வீடியோவில் வந்து ரொம்ப அதிகமாக சொல்லி தான் வந்து ஸ்பீட் பண்ணி விட்டேன். ஒரு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் கேஸ். அதான் வந்து ஆல் ஸ்பீட் பண்ணேன். அது வந்து பிகாச்சு பண்ணேன். அப்போ டைனமிக் பிகாச்சு பிடிக்க முடியல. அது ஏன்னு தெரில. அப்புறம் டைனமிக் பிகாச்சுலாம் பிடிக்கிறது போல் அது டிஃபீட் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு போக்கிபால் வேறு தேவை. ஏன்னா 2 தான் இருக்குது. அதனால் வந்து போக்கிபால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைன்னு சொல்லி போக்கிபால் நம்ம வாங்க வந்திருக்கோம். போக்கிபால் வந்து நம்ம வாங்கிட்டுருக்கோம். என்னென்ன போக்கிபால் வந்து மேக்ஸிமம் வந்து கேட் பால் தான் வாங்குறது பெட்டர் கைஸ். என்ன கேட்டால் வந்து நான் மேக்ஸிமம் கேட் பால் தான் வாங்குவேன். அதுதான் வந்து பெட்டராக இருக்கும். நீங்களும் வந்து வேறு எதாவது போக்கிமான் கேட் பால் மட்டும் வாங்க. கேட் பால் பிடிக்கிறத கேட் பாலில் போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக வேணும் நிறைய மாட்டோம். நம்ம வந்து வெளியே வந்துடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த இடத்துல வந்து இந்த கேமோட ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ். இது கிட்டத்தட்ட அது ரூமாக கேம் மாதிரியே இருக்காது. ஒரு போக்கிமான் டிசைன் பண்ண அந்தளவுக்கு தான் இருக்கும். ஓகே நம்ம இது வந்து லிஃப்ட் கேஸ் மேலே இருந்துச்சு. ஓகே நம்ம ரைவல் வந்துட்டான். பார்க்குறாலும் அவன் தான் வரான். கிட்டத்தட்ட நம்ம நேவிகேட் பண்ணி நம்ம தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். கேஸ் வந்து போயாச்சு. அவன் நம்ம இங்கேயே கூப்பிட்டு போகிறாங்க. இந்த இடத்துலேருந்து இன்னும் இடத்துக்கு போக போகிறீங்க. சாய்பாத் தான் பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு முக்கியமான ஃபைட் இருக்குது. இந்த ஏரியாவே வந்து ஒரு மெயின் ஏரியா கேஸ். நம்ம வந்து போக்கிமான் வந்து கேம் பாதியில் திரும்பி இந்த இடத்துக்கு வருவோம். அந்தளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஏரியா. அது முதல்ல நல்லா பில்டும் பண்ணியிருப்பாங்க. கேஸ் கூட உள்ளோட மாட்டிக்கிறாங்க. அடுத்து வந்து வேற எங்கேயும் போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ் லெஃப்ட் ஹேண்ட் பண்ணி கீழே பார்த்தால சைட்லேயே போய் பார்க்கலாம். எங்கேயாச்சும் இதுவாக இருக்குமோ இன்சைடு ஏதாவது ரோட் போதை பார்க்கலாம். கேஸ் இல்லை கூட மாட்டிக்கிறாங்க. அப்போ நான் இந்த ரோட்டை தான் கேஸ். ஓகே கேஸ் உள்ளே போயிடலாம். உள்ளே போயாச்சு. அப்போ தான் பார்த்தா கடைசியாக அங்கே இருக்காங்க நம்ம நேவிகேட்ரு.
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஓகே கேஸ் நம்ம நாலு இது நம்மளோட ரைவல் மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து டீம் ராக்கெட் மாதிரி கேஸ் இந்த இடத்துல அவங்க இருக்கானுங்க. போக்கிமான் பிளாக் விளாண்டதா தெரியும், அதில் வந்து ஒரு டீம் இருக்கும். அதே மாதிரி வந்து இங்கே ஒரு டீம் இருக்குது, 5th ஜிம் நினைக்கிறேன் கேஸ். அவங்களும் இதே மாதிரி தான் செட்டப்பில் இருப்பாங்க. அந்த கேம் வந்து எனக்கு ஃபேவரட் கேம் தான். உங்களுக்கு அது கேம் பிளேயர்னா நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம், வேணால் பாருங்கள் அதையும். ஓகே கேஸ், நம்ம போய் பேசலாம். பேசுறதுக்கு வந்து இல்லாது தான். ஓகே கேஸ், இங்கே இருக்காங்க, இவங்ககிட்ட போய் பேசினா இது நல்லா பேசுங்கிறாங்க. சரி ரெண்டாவது இப்போ பேசினா திரும்பி இருக்கும் போது போய் செக் பண்ணுங்கிறான். எங்கேடா போய் பார்க்காதுன்னு சொல்லி போய் திரும்பி கேட்டால் போய் பார்க்குறான். கேஸ் வேறு எங்கேயா இருக்குமான்னு சொல்லி திரும்பி போய் பேசுகிறோம். பேசுறதுக்கு வந்து இந்த இடத்துல தான் இருக்காங்கிறாங்க. ஓகே ஸ்ட்ரெயிட்டாக போய் பேச பார்ப்போம். கேஸ் கவுண்டர் ஏகம் பேசினா தான் வேலைக்கு ஆகுது போல், இவன்கிட்ட பேசிடலாம். இவன் டீம் மெம்பர் தான் அவன், இவனை முடித்தாலே போதும். வந்துட்டான் கேஸ், இவனை போட்டு இப்போ பழக போகிறோம். அடுத்து வந்துட்டாங்க. செவனை போய்மன் யூஸ் பண்ணுறான்னா இந்த போய்மன்லாம் வந்து இதெல்லாம் ஆதி காலத்தில் அழிஞ்சு போன போய்மன் கேஸ். எவ்வளோ நமக்கு டஃப் தராது இது. திரும்பி ஒரு குயிக் அட்டாக்கா இல்லை எம்பரே போட்டுடலாம், குயிக் அட்டாக் தேவையில்லை. ஓகே கேஸ், இப்போ நம்ம வந்து குயிக் அட்டாக் போட்டுடலாம். ஓகே ஒரு டெடிஷன் நட்டு இது கேஸ். இது குயிக் அட்டாக் முடிச்சாச்சு, இப்போ முடிச்சாச்சு. நான் என்ன நினச்சேன், ஒருத்தன் நினச்சி நான் ஃப்ரீயாக விட்டேன். சரி ஒருத்தன் தான் நினச்சி ஃப்ரீயாக விட்டேன். அப்போ தான் திரும்பி வரான். பரவாயில்ல, நம்ம போய்க்குமா அந்த லெவல் இன்னைக்கு அப்படியே டவுன் நினச்சி திரும்பி அவங்க கூடயே ஃபைட்டுக்கு போயிட்டேன். இவன் ஒருத்த மட்டும் திரும்பி இன்னொருத்த வரான். வாடா சீக்கிரடா, திரும்பி சைடில் தான்டான் பாரு. நம்ம பேசும்போது அவங்களே வரல, தானே அவங்களே வரானுங்க. ஒவ்வொருத்த கூடயும் தானே ஒருத்தன் வந்துட்டே இருக்கானுங்க. டக்குன்னு ஒன்று போட்ட வேண்டியது தான் கேஸ். இந்த போய்மான வந்து லேட் டஃப் தான் கேஸ். இந்த போய்க்கு வந்து புரிய நினச்சேன். ஆனால் இது வந்து ஒரு நார்மல் டைப்னால் நம்மளுக்கு அவ்வளோ யூஸ் ஆகுது இந்த போக்கிமானு. அதனால் வந்து நம்ம இது குயிக் அட்டாக் வச்சு முடியலாம் பார்த்தா இல்லை, வேணாம் போடு. திரும்பி எம்பர் யூஸ் பண்ணி முடிச்சிடலாம். அதை முடிச்சவா நம்மளுக்கு வந்து ஹெச்பி பயங்கரமாக இருக்குது. இது மூலிமா நம்ம போக்கிமான் டெவலப் நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம போக்கிமானும் புது மூவ்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. அப்போ இந்த அட்டாக் வந்து அவ்வளோ அட்டாக் இருந்தாலும் வந்து இந்த லெவலுக்கு வந்து இந்த அட்டாக் பரவாயில்ல கேஸ். ஓரளவுக்கு ஒரு நல்ல அட்டாக் தான். ஏதோ நம்ம எதுவும் இல்லை, லெவல் 8லாம் போயிடுச்சு, பிகாஸ் லெவல் 16லாம் போயிடுச்சு. நல்ல ஒரு இது தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் கேஸ். அடுத்த டீமெல்லாம் வந்துட்டானுங்க. எங்கிட்ட யார்கிட்ட பார்ட்டில் பண்ணுற சும்மா இது பண்ணிகிட்ருக்கானுங்க. பார்த்தா நம்ம திரும்பி இன்னொருத்தவனை பேட்டில் பண்ணோம். அது வந்து டபுள் பேட்டில், ஆனால் வந்து இங்கே காட்டில். ஆமாம், அவன் கூட பாட்டு நம்ம இவன் கூட பேட்டில் பண்ணுறோம். டபுள் பேட்டில் மட்டும் தான். இவனை போய்க்கமான வச்சுருக்கான்னு பார்த்துடலாம். அதே போய்க்கமான வச்சுருக்காங்க கேஸ், அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம ஏற்பட்ட வச்ச ஸ்கோர் பண்ணிங்க ஒரு எம்பரு இல்லை திரும்பி யூஸ் பண்ணாலே போதும். இங்கே செம்பர் திரும்பி ஒரு மெம்பர் யூஸ் பண்ணாலே போதும்னு நினச்சா திரும்பி டேக்கிள் பண்ணோம். ஓகே கேஸ், திரும்பி இன்னொரு அட்டாக்கே பண்ணிடலாம். என்ன அட்டாக் யூஸ் பண்ணிடலாம், திரும்பி மெம்பர். ஓகே கேஸ், போஷன் போட்டான். ஐயோ, இந்த கேம்லாம் வந்து நம்ம ஸ்டார்டிங் ஈஸியாக இருக்கும் கேஸ். ஒரு கடத்த மேலே போக என்ன பண்ணிடுவாங்க, போஷன் போட ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போஷன் போட்டால் மட்டும் அவ்வளோ வேலைக்கு ஆகுதுன்னு அவங்க போஷன் போட்டால் வந்து ரொம்ப நேரம் தாங்கும். எப்படின்னு தான் தெரில. ஆனால் வந்து இது கொஞ்சம் லைட்டாக ஹெட்டேக்காக இருக்கும் கேஸ். உங்களுக்கு என்னடா அது வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்ல மாதிரி. இது வந்து போஷன் போட்டால் பேட்ரி வந்து லென்த் ஆனாலுமே வந்து இந்த கேம் வந்து போர்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம போக்கிமான் எப்பயுமே வந்து லெவல் அதிகமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிகாச்சு கூட சண்டை போடும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ரேர் கேனி கிடச்சிருச்சு. நம்ம தாப்பிடும் போது அந்த ரேர் கேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்மளோட போக்கிமான் ஒரு சில போக்கிமான் லெவல் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ரேர் கேண்டி யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா வந்து பார்த்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அப்லோட் பண்ணிடுறேன்.